நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 வருஷம் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேதி தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். அவங்க குடும்பத்தில் மொத்தம் 14 குழந்தைங்க. அதில் 9வது குழந்தை தான் போஸ். கல்கத்தா மாநில கல்லூரியில் அவர் படிக்கும்போது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதுனால பேராசிரியர் ஓடன் என்பவரை தாக்குறார் போஸ். அதற்காக கல்லூரியில் இருந்து நீக்கவும் படுறார். சுதந்திர போராட்டத்திற்கான நேதாஜியோட முதல் அடி அதுதான். ஐசிஎஸ் தேர்வு எழுத லண்டனுக்கு போன நேதாஜி அங்கிருந்து வந்ததும் லண்டனில் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் வெள்ளைக்கார சேவர்கள் எனது ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுத்தது தான். அது ஒரு அற்ப மகிழ்ச்சி எனக்கு கொடுத்தது. மற்றபடி அந்த வெள்ளையர்களோட ஒழுங்கு, கட்டுப்பாடு ஆகியவை எனக்கு பாடமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னார் நேதாஜி. ஐசிஎஸ் தேர்வில் தேறிய போஸ் லண்டனில் பொறுப்பை ஏற்றிருந்தார். அப்போதுதான் இந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை கொடூரம் அரங்கேறியது. அது அவருக்குள்ள விடுதலை வேட்கையை தூண்டிவிட 1921 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியா திரும்புகிறார் போஸ். சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் தான் நேதாஜியோட குரு. அவரோட வழிகாட்டுதலின்படி தான் காங்கிரஸில் இணைகிறார் நேதாஜி. ஸ்வராஜ் என்ற பத்திரிகையிலும் பணியாற்றியிருக்கார். ரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று இவர் உறக்க கூறிய பிறகுதான் இளைஞர்கள் பல சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க ஆர்வமுடன் முன் வந்தாங்க. நேதாஜிக்கு நான் தீவிரவாதி தான், எல்லாம் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்றது தான் கொள்கையாக இருந்துச்சு. 1938 ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் நேதாஜி. காங்கிரஸ் தலைவரானதும் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவரை சாந்தி நிகேதனுக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்தினார். அப்போதுதான் போஸுக்கு நேதாஜி என்ற பட்டத்தை அளித்தார் தாகூர். மரியாதைக்குரிய தலைவர் என்று அர்த்தம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமையேற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டு கொண்டார் உத்தம் சிங். அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் காந்தி. ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பியிருக்கார் நேதாஜி. காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையிலான விரிசலை அதிகமாக்கிய சம்பவம் அது. 1939 2வது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் நேதாஜி. நேதாஜியோட செல்வாக்கு உயர்ந்து வருவதை பார்த்த காந்தி அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் நேருவையும் போட்டியிடுமாறு வற்புறுத்துறாரு. அவங்க மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்துறாரு. போஸ் 1580 வாக்குகளுடனும் சீதாராமையா 1371 வாக்குகளுடனும் இருந்தனர். சீதாராமையாவின் தோல்வி தனக்கு பெரிய இழப்பு என்று பகிரங்கமாகவே காந்தி தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்க தொடங்குகிறார். அதனால அவரை சமாதானப்படுத்த நேதாஜி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். அப்படி நேதாஜி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட போது அவர் ஆரம்பித்தது தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. நேதாஜி காங்கிரஸ்குள்ள இடதுசாரி சார்பு கருத்துக்களால் பிரபலமானவராக இருந்திருக்காரு. காங்கிரஸின் தீவிர பகுதிகளை ஒன்றிணைப்பதே ஃபார்வர்டு பிளாக்கின் முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. சமத்துவம் மற்றும் சமூக நீதியில் கவனம் செலுத்துகிற அதே வேளையில் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரத்தை அடைவது தான் அவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த சுபாஷ் சந்திர போஸ் 1941 ஜனவரி 17 அன்று தப்பிக்கிறார். பெஷாவர் வழியே காபூல் தொட்டு கைபர் கணவாய் வழியாக நடந்தே ஆப்கானிஸ்தானுக்கு போகிறார். பிறகு இத்தாலிக்கு சென்று இந்துகுஷ் கணவாய் வழியாக ரஷ்யாவில் நுழைஞ்சு மாஸ்கோ போகிறார். இப்படி 71 நாட்கள் பயணித்து இறுதியில் அவர் பெர்லின் அடைகிறார். ஆயுத போராட்டம் மூலம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சர்வாதிகாரி ஹிட்லரை சந்திக்கிறார் நேதாஜி. இந்தியாவின் வருங்கால சர்வாதிகாரியை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் என்று ஹிட்லர் கைகுலுக்க, வருங்கால சுதந்திர இந்தியாவை உருவாக்க மட்டும்தான் உங்கள் உதவி நாடி வந்திருக்கிறேன் என்று உடனே பதிலளிக்கிறார் நேதாஜி. திருமணம் செய்து கொள்வதில்லை என்ற முடிவில் இருக்கிற நேதாஜி 1934 ஆஸ்திரிய பெண்மணி எமிலி ஷெங்கலை சந்தித்ததும் அவர் மனசில் காதல் தோன்றிவிட்டது. 2 ஆண்டு காதலின் சாட்சியாக பிறந்தவர் தான் அனிதா. ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் செல்லும் சூழலில் விடைபெற்றது தான் எமிலியுடனான இறுதி சந்திப்பு. ஜெர்மனியில் இருந்தபோது இவர் ஆரம்பித்த இந்திய சுதந்திர அரசு என்ற அமைப்புக்கு ஜெர்மன் அரசு நிதி உதவி அளித்தது. 1944 ஆண்டு இறுதியில் அந்த கடனை கழிக்கும் விதமாக இந்திய நாட்டு மக்களிடம் திரட்டப்பட்ட நிதியிலிருந்து 50 லட்சம் யென் பணத்தை டோக்கியோவில் இருந்த ஜெர்மன் தூதரிடம் அளிக்கிறார் நேதாஜி. 1944 ஆசாத் ஜிந்த் வானொலியில் இன்னும் உயிரோடு இருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் பேசுகிறேன். இப்படித்தான் நேதாஜியின் முதல் வானொலி உரை தொடங்கியது. ஆசாத் ஜிந்த் வானொலியில் உரை நிகழ்த்திய போதுதான் மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று முதல்ல அழைக்கிறார் நேதாஜி. ஆசாத் ஜிந்த் என்றால் சுதந்திர இந்தியா என்று பொருள். காந்திக்கும் போஸுக்கும் கொள்கை ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் மனதளவில் அன்பை பொழிபவர்களாகவும் இருந்தாங்க. எப்படி சுபாஷ் காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தாரோ அப்படியே காந்தி போஸை தேசபக்தர்களின் பக்தர் என்று அழைக்கிறார். சிங்கப்பூரில் 1942 வருடம் மோகன் சிங் என்பவரால் தான் முதல்ல இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டது.
அது ஜப்பானிய படைகளால் சிதைக்கப்பட்டது. மீண்டும் 1943 நேதாஜியின் தலைமையின் கீழ் கட்டமைக்கப்பட்டது. தனது இந்திய தேசிய இராணுவத்துக்கு தாரக மந்திரமாக ஜெய் ஹிந்த், அதாவது வெல்க பாரதம் என்ற சொல்லை பரவலாக்கியவர் நேதாஜி அவர்கள். அந்த சொல்லை நேதாஜிக்கு அறிமுகப்படுத்தியவர் செண்பகராமன் பிள்ளை என்ற தமிழர். பர்மாவின் மேஜர் ஜெனரல் ஆங் சான் என்னும் புரட்சி தளபதி தலைமையில் பர்மிய புரட்சி இராணுவம் ஜப்பானியரை எதிர்த்து போராடியது. அந்த புரட்சி படையை ஒடுக்க நேதாஜியின் உதவியை ஜப்பானியர் கேட்டனர். ஆனால் நேதாஜி மறுத்துட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், இந்திய தேசிய இராணுவன்றது ஒரு கூலிப்படை அல்ல. ஒரே ஒரு முறை மதுரைக்கு வந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மேற்கொண்ட முயற்சியால் அது சாத்தியமாயிருக்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் நேதாஜியின் பட்டாலியனின் கீழ் 600க்கும் அதிகமான தமிழர்கள் இருந்திருக்காங்க. அடுத்த பிறவியில் நான் தமிழனா பிறகு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நேதாஜி. நேதாஜி பெண்களை இராணுவத்தில் பங்கேற்க செய்தது முக்கியமான வரலாற்று நிகழ்வு. காந்தி எப்படி பெண்களை அகிம்சையின் வடிவமாக பார்த்தாரோ அதுக்கு நேர்மாறாக பெண்களை சக்தி வாய்ந்த துர்கைக்கு நிகராக பார்த்தார் நேதாஜி. 1943 நேதாஜியோட படை வெள்ளையர்களிடமிருந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை கைப்பற்றியது. அவற்றை கைப்பற்றியவுடன் நேதாஜி செய்த முதல் வேலை அந்த தீவுகளுக்கு ஷாஹீத் மற்றும் ஸ்வராஜ் என்று பெயர் மாற்றியது தான். அந்த தீவுகளுக்கு ஆளுநராக தமிழர் ஒருவரை தான் நியமிச்சிருக்கார். அவர் கர்னல் லோகநாதன். டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு ஆசிய மாநாட்டில் நேதாஜி உரையாற்றி முடிச்சதும் எழுந்த ஜப்பானிய பிரதமர் டோஜோ, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேதாஜி அந்நாட்டில் எல்லாவுமாக இருப்பார் என்றார். உடனே நேதாஜி, சுதந்திர இந்தியாவில் யார் எல்லாவுமாக இருப்பார் என்பதை இந்திய மக்கள் தான் முடிவு செய்வாங்க என்றார். ஜனநாயகத்தின் மீதும் மக்களாட்சியின் மீதும் அவருக்கு இருந்த அளவற்ற நம்பிக்கைக்கு இது ஒரு சான்று. 1945 ஆகஸ்ட் 16 பார்மோசா வழியாக மன்சூரியா செல்ல நேதாஜி தன் தோழர் ஹபீப்புடன் விமானத்தில் ஏறியிருக்கார். ஆகஸ்ட் 18 தைபேவில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறுனால நேதாஜி இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தைவான் அரசாங்கமோ அப்படி ஒரு விபத்தே நடக்கவில்லை என்கிறது. இதுவரை 12 கமிஷன்கள் வைத்து விசாரித்தும் ஒரு பயனும் இல்லை. நேதாஜியின் மரணம் இன்றும் மர்மம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.